ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு ரசம் ரெசிபி வந்து நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கேரளா ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மிளகு, பெப்பர், தென் இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப குழையக்கூடாது, இந்த மாதிரி தொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இடிக்கல்லில் கூட போட்டு சதைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்தில். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம இது மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அந்த மஞ்சத்தூள் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா அந்த பச்சை மிளகு இதுதான் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 டொமேட்டோவை வந்து மிக்ஸியில் போட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்கோம்ல, ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி, அது மாதிரி கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இது டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டஸ்டான ஒரு ரெசிபி ஆனனால நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஒரு அந்த டொமேட்டோவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி சேர்த்தாச்சு. நம்ம அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ ரசம் எவ்வளோ குவான்டிட்டியில் வச்சு அவங்களுக்கு இதாகும்னு சொல்லிவிட்டு நானும் அந்த தக்காளி அரைச்சி வச்ச அந்த தண்ணி, அந்த மிக்சிங் பவுலில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. கடைசியாக நம்ம ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து மேலே தூவி விட்டால் வாசனை கமகமன்னுட்ருக்கும். ரசம் வந்து நல்ல சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு கலரிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சுட சுட சோறு கூட வச்சு சாப்பிட்டு அவ்வளோ